என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு குருசேகர சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் ஒரு ஐபிஓ பற்றி பேச போகிறேன். பொதுவாக நான் ஐபிஓ பற்றி பேசுறது இல்லை. ஏன்னா ஐபிஓ மார்க்கெட்டுன்றது ஒரு சொல்லுவாங்க, வாரன் பஃபெட் சொன்னாருன்ட்டு. இது இட்ஸ் சிஸ்டமேட்டிக்லி மணி மூவிங் ஃப்ரம் informed people to uninformed people, shares moving from informed people to uninformed people னு சொல்லுவாங்க. ஸோ ஐபிஓ ப்ரைஸிங்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி பேச போகிற ஐபிஓ ஹுண்டாய் ஐபிஓ. ஹுண்டாய் கம்பெனி சென்னையில் தான் இருக்குது. இந்த ஐபிஓ தான் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஐபிஓ. எப்போல்லாம் லார்ஜஸ்ட் ஐபிஓ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 2008 ரிலையன்ஸ் பவர் அன்றைக்கி தேதிக்கு அதான் லார்ஜஸ்ட் ஐபிஓ. அது வந்தப்போ மார்க்கெட் பெரிய லெவலில் கிராஷ் ஆச்சு. எல்ஐசி வந்தது அதுக்கு அடுத்தது. பட் எல்ஐசி நம்ம ஒரு பெருசாக கண்டுக்க வேண்டாம். ஏன்னா அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஏன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் எப்பவுமே ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷனில் தான் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது இப்போது ஹுண்டாய் ஐபிஓ. இது இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஐபிஓ. ஆனால் இது வர்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஓரளவு நல்லா கரெக்ஷன் ஆகிடுச்சு. இது வந்ததுக்கப்புறம் இன்னும் கரெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கு முதல்ல என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல குளோபலாகவே பெரும்பாலான ஆட்டோ கம்பெனிஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு யூரோப்பியன் ஆட்டோ மேக்கர்ஸ் ட்ரபுள் அப்படின்னு அடித்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் வரும். வோல்க்ஸ்வேகன் அது ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூரோப்பியன் கம்பெனி. அவங்களே சில பிளான்ட் எல்லாம் க்ளோஷர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய யூரோப்பியன் மேனுஃபேக்சரர்ஸால் அவங்களால சைனீஸ் மார்க்கெட்டில் கூட சைனீஸ் மேக்கர்ஸாக கூட போட்டி போட முடியல. சில சைனீஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்னால் குவாலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சைனீஸ் கார்ஸ்லாம் ஒரு நல்ல குவாலிட்டியாகவே வருது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பிஒய்டி அப்படின்னு ஒரு கார். பிஒய்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பில்ட் யுவர் ட்ரீம். அந்த கார் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு நல்ல சக்கப்போடு போடுது. அவங்க சைனாவில் ஒரு 2 புது மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நின்ன இடத்துலேருந்து அப்படியே 360 டிகிரி தானாகவே சுற்றுது காரு. 4 வீலும் தனித்தனியான மோட்டர் வச்சுருக்கிறாங்க. ஒரு கார் ஒரு போகும்போது நடுவில் தண்ணி வந்துடுது, ஆறு ரிவரு, அதில் அப்படியே போகுது, அப்படியே மிதக்குது. ஒரு அரை மணி நேரம் தண்ணியிலே அது நடக்க முடியுமா? ஸோ அதான் நினச்சினேன், நம்ம சென்னைக்கு அது கண்டிப்பாக ரொம்ப தேவைப்படும். ஏன்னா இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் பையன் அவங்க மாமாவோட வீட்டுக்கு போகும்போது நங்கநல்லூர் சப்வேல திடீர்னு மழை பெஞ்சு தண்ணி தேங்கி கார் மாட்டிக்கிச்சு, சர்வீஸ் சென்டருக்கு போயிருக்குது. இதே பிஒய்டி கார் அப்படியே மிதந்துன்னு வந்துடும், அப்படியே ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்கலாம். ஸோ ஒட்டு மொத்தத்தில் உலகம் முழுக்கவே ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ், முக்கியமாக 4 வீலர் மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு ப்ராப்ளத்தில் தான் இருக்கிறாங்க. அது நம்பர் 1. 2வது, இந்தியாவில் ஹுண்டாய் அவங்க என்ன வேல்யூவேஷனில் வராங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போது ஹுண்டாய் ஒரு சவுத் கொரியன் கம்பெனி. அவங்களுடைய ஷேர்ஸ் உலகம் முழுக்க லிஸ்டாக இருக்குது. அவங்க பேரண்ட் கம்பெனி. அந்த ஹுண்டாயோட பேரண்ட் கம்பெனி 5 PE ரேஷியோவில் தான் உலகம் முழுக்க ட்ரேட் நடக்குது. ஆனால் அதே ஹுண்டாய் இந்தியா இப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க, 27 PE ரேஷியோவில் பப்ளிக் இஷ்யூ வராங்க. அதுவும் இல்லாமல் இந்த பணம் ஹுண்டாய் கம்பெனிக்கு போச்சுன்னா அவங்க ப்ரொடக்ஷன் அதிகமாகும், அதனால எதிர்காலத்தில் ப்ராஃபிட் அதிகமாகும்னு எதிர்பார்க்கலாம். அதுவும் கிடையாது. இது ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பணம் முழுக்கவே அந்த கம்பெனிக்கு போகல, அந்த ப்ரொமோட்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஷேர் நமக்கு விற்றுட்டு நம்ம கிட்ட இருக்கிற காசை அவங்க வாங்கிக்கிறாங்க. மொத்தத்தில் காசு மொத்தம் சவுத் கொரியாவுக்கு தான் போகுது, இந்தியாவில் இருக்கிற ஹுண்டாய் கம்பெனிக்கு போகலை. அவங்க பேரண்ட் கம்பெனியோடைய வேல்யூவேஷன் 5 PE ரேஷியோ இருக்கும்போது இங்கே 27 PE ரேஷியோனா கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமான PE ரேஷியோவில் இங்கே வராங்க. என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள். நம்ம மக்கள் என்ன ப்ரைஸாக இருந்தாலும் கவலை இல்லைன்ட்டு பப்ளிக் இஷ்யூ அப்ளை பண்ணிடுறாங்க. தெர் இஸ் ஏ ஈஃபோரியா இந்த ரீட்டைல் மார்க்கெட்.
ரீட்டைல் பீப்புள் கிட்ட வந்து ஒரு ஈஃபோரியா இருக்குது, எந்த ஷேர் வந்தாலும் வாங்கிக்கலாம், எந்த ஷேர் வேணாலும் அப்ளை பண்ணலாம், நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு ஹை பீரியட்ஸில் வராங்க. அப்போ சிலர் தான் நினைப்பாங்க, சார் நம்ம எதுக்கு சார் சவுத் கொரியாவில் இருக்கிற குந்தையோட குளோபல் கம்பெனியை கூட கம்பேர் பண்ணுவோம், இங்கே பார்ப்போமே மற்ற ஆட்டோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இங்கெல்லாம் வந்து 25-30 அந்த ரேஷியோவில் தான் இருக்குது. ஆனால் என்னென்னா கடந்த 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 10 மடங்கு ஏறிடுச்சு, மஹிந்திரா கிட்டத்தட்ட 4-5 டைம்ஸ் ஏறிடுச்சு, மாருதி கிட்டத்தட்ட ஒரு 2 டைம்ஸ் ஏறிடுச்சு. அந்த மாதிரி இந்த கடந்த 1 or 2 இயரில் வந்து இதெல்லாம் வந்து ப்ரைஸஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதை பயன்படுத்திங்கன்னா இப்போ ஹுண்டாய் ஐபிஓ வராங்க. ஸோ அதனால் என்னுடைய கணிப்பு, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஐபிஓ நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. இந்த ஏற்கனவே பங்குச்சந்தைகள் வந்து கொஞ்சம் நல்லா சரிஞ்சிருக்குது. ஒருவேளை இந்த ஐபிஓ சக்ஸஸ் ஆச்சுனால் இந்த ஐபிஓ வந்து நிறைய பணத்தை வந்து சக் அவுட் பண்ணிடும் மார்க்கெட்லேருந்து. அப்போது செகண்டரி மார்க்கெட் இன்னுமே கொஞ்சம் நல்லா கரெக்ஷன் இருக்கும். அப்போ இதனால் ஒரு பெருசாக லிஸ்டிங் கெயினும் இருக்காது. ஸோ இந்த இன்னும் அவங்க ப்ரைஸிங்லாம் சொல்லலை, ஆனால் இருந்தாலும் அது வந்து ஒரு ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600 ரூபாயிலிருந்து 1700 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் கணிக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்ன வேல்யூவேஷன் வந்து அந்த ரேஞ்சில் தான் வருது. ஸோ இது வந்து ரொம்ப ஹைலி ப்ரைஸ்டு, ரொம்ப டிஃபிகல்ட்டான இது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்ததுனால க்ரூட் ஆயில் விலைலாம் ஏறி போச்சு. அதனால் வந்து பெட்ரோல் விலைலாம் ஏறினாலும் ஏறிடும். அப்படி ஏறிச்சுன்னா வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ்லாம் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அது இல்லாமல் பொதுவாகவே மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்கும்போது நம்ம வந்து சைக்கிளிக்கல்ஸில் முதலீடு பண்ணக்கூடாது, டிஃபென்சிவ்ஸில் தான் முதலீடு பண்ணோம். டிஃபென்சிவ்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐடி, பார்மா, எஃப்எம்சிஜி அந்த மாதிரி ஸ்டாக்ஸு. மற்றபடி பேங்க்ஸு, ஆட்டோ, ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து சைக்கிளிக்கல்ஸ். மார்க்கெட் கரெக்டாகும்போது இதெல்லாம் வந்து அதிகமாக கரெக்டாகும். ஸோ என்னுடைய சொந்த கருத்து, டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது, இதில் எனக்கு எந்த மோட்டிவும் கிடையாது. பட் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது இந்த ஐபிஓ வந்து இஸ் ப்ரைஸ்டு டூ ஹை, இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.